ஆனா இவன் இருந்தாலும் வந்துட்டு போட்டு தள்ளிடுறாங்க எப்படியாச்சும் அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணா பிளான் பண்ணிட்டு அவர் வந்து விவசாய ஊருக்கு வெளியே கடலூர் மாவட்டத்துல பத்திரக்கோட்டை அப்படிங்கிற ஊருக்கு பார்டர்ல வந்து விவசாய நிலம் இருந்திருக்கு. அங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அங்கே அவருக்கு ஒரு கொட்டகம் ஒன்று இருக்கு. விவசாய நிலத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு கொட்டகை மாதிரி ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்லயே வந்துட்டு அவரும் தங்கிறாரு. அங்கே விவசாயம் நடக்குது. அங்கேயே படுத்துங்கி அங்கேயே தங்கிறாரு. தங்கும் போது இவன் வந்து என்ன பண்ணிடுறான், அவரை சர மாதிரியா கழுத்து நெஞ்சு மாதிரியான பகுதிகளில் குத்தி கொண்டுறான். குத்தி கொண்டுட்டு என்ன பண்ணிடுறான், எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். குணசேகரனுடைய மகள் திவ்யா வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து கால் பண்றாங்க, எடுக்கல. திருப்பி 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 கால் பண்றாங்க, போனும் எடுக்கல. வீட்டுக்கு போய் பார்த்திருக்காங்க, வீட்டுல ஆள் இல்ல. விவசாய நிலத்துக்கு வந்து பார்த்திருக்காங்க, அந்த கொட்டைக்குள்ள சரமாரியா வெட்டுப்பட்டு ரத்த வெள்ளத்துல சடலமா கடந்திருக்காரு. அதை பார்த்து பதறி போய் கத்தி கதறி பக்கத்துல இருக்கிற ஆளுகள் எல்லாம் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு காவல்துறைக்கு தகவல் கொடுக்குறாங்க. காவல்துறை வந்துருது, உடல் கூறாய்வுக்கு அனுப்பிடுறாங்க. காவல்துறை விசாரிக்க ஆரம்பிக்குது. விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது காவல்துறையுடைய அந்த மோப்ப நாயை கொண்டு வராங்க. கொண்டு வந்து அந்த சுத்தி இருக்கிற பகுதியில பூரா தேடுறாங்க. தேடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு டிஷர்ட் ஒண்ணு கிடைக்குது. அந்த டிஷர்ட் யார் விட்டு அப்படின்னு விசாரிக்கும் போது அது யார் டிஷர்ட்னா இந்த அருகாம பாருங்க, இந்த நாதாரியோட டிஷர்ட். இவர் என்ன பண்ணிட்டாரு, மண்டல இருக்கிற கொண்டைய மறைக்கிறதுக்காண்டி டிஷர்ட்டை கழட்டி போட்டு ஓடிட்டாரு. அந்த டிஷர்ட் எடுத்து மண்டல இருக்கிற கொண்டைய மனதுன்னு சொல்லிட்டு புரோட்டியில அடிச்சு போலீஸ் வந்து கைது பண்ணிடுறாங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, அவரு வாழ்ந்து முடிச்சுட்டாரு. அவர் வாழ்ந்து முடிச்சு மனைவியோட வாழ்ந்து முடிச்சிட்டாரு. வாழ்ந்து முடிச்சு மனைவி இறந்து போயிடுறாங்க. 2 மகளுக்கும் வந்துகிட்டு ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 2 மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. மனைவி இறந்து போயிட்டாங்க. அவர் மட்டும்தான் இருக்காரு. இந்த பையன் மட்டும்தான் இருக்கான். இவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அது ஒரு பொறுப்பு மட்டும் தான் இருக்கு. ஓரளவுக்கு வாழ்க்கை கடந்து போயிட்டாரு இந்த குணசேகரன். ஆனா இந்த நாதாரி இவன் இருக்கான் பத்தியா, இவன் இன்னும் கல்யாணமே பண்ணல. அந்த பிள்ளைய லவ் பண்ணி தன்னுடைய அப்பாட்ட கூட்டு வந்து இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு இவன் அடம்பிடிச்சிருக்கான். நீ அடம்பிடிச்சவன் நீ எங்கேயாச்சும் கூட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்து தொலைய வேண்டியதானே. இப்ப யாருடைய வாழ்க்கை வீணா போச்சு. இப்ப அந்த பிள்ளைய கூட்டு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க ஆந்திராவில. நீ என்ன பண்ணுவ, ஜெயிலுக்குள்ள போய் கழுதிருந்தீங்க. இப்படி கொலைக்கேசில மாட்டிக்கிட்ட, சரியா? இப்ப நீ கொலைக்கேசில மாட்டிக்கிட்ட, அந்த பொண்ணு வீட்டுக்காரனை புள்ளைய திட்டி போயிட்டான், புள்ளைய கடத்திட்டு போயிட்டான் அப்படின்ட்டு அவனை வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பான். இந்த மாதிரி பல்வேறு வழக்குகள் உன் மேல போடப்பட்டு நீ வந்து காலத்துக்கு கழுதிங்கிறதுக்கு ஜெயிலுக்குள்ள இருக்கணும். இப்ப என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, இந்த குணசேகரன் வந்து வாழ்ந்து ஓரளவுக்கு நெருக்கி முடிச்சிட்டாரு.